வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா 0 ஜாயினிங் ஃபீல இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோட இந்த ஒரு Flipkart கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான வெல்கம் பெனிஃபிட்டுமே இந்த ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இந்த 1000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான Flipkart கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்களாம். இது போக 500 ரூபாய்க்கு கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா நீங்க வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நீங்க வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுன்னா ஜாயினிங் ஃபீ கிடையாது. 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சருமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கிடைச்சிரும். ஸோ இதுல வந்து எப்படி நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீடைலா பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு நீங்க வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு Flipkartல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 5% வரைக்கும் எல்லா டைமே உங்களுக்கு இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா Flipkartல ஷாப்பிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா மைத்ராவில் நீங்க அதிகமா ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா மைத்ராவில் உங்களுக்கு 7.5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லயும் உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட்டான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில டைம்ல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். அதை வந்து வெயிட் பண்ணி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு 0 ஜாயினிங் ஃபீல எனக்கு இந்த கார்டு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சிருமே இது வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் மாதிரி தான். இந்த கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி கொடுங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, நெக்ஸ்ட் இந்த ஒரு கேப்சா கோடையும் இங்க என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கார்டுமே இதுல வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கார்டுமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் Flipkart கார்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த கார்டு நமக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்பவும் லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட சாம்சங் கிரெடிட் கார்டு. நீங்கள் அதிகமாக சாம்சங் வெப்சைட்டில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டுக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 500 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இதை வந்து டச் மட்டும் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டிலை செலக்ட் பண்ணணும். நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணுற நேம் தான் இங்கே ஷோ ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வித் இனிஷியல், அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் வித் இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதிலேயே வந்து மறுபடியும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸும் என்டர் பண்ணியாச்சு, அதுவும் இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டெலிவரி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு கொடுக்கணுமா இல்லை ரெசிடென்ட் அட்ரஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்கும். இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிடனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து ஃபண்டு எங்கேருந்து வருது, அதாவது அமௌண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடுனா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓனர்ஷிப் டைப், இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு போட்டிருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் சேலரிடுனா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களோட டெஸ்டினேஷன் மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர் இந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் பாலிசி எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணலை, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மட்டும் தான் கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வீடியோ கேவிசி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இன்டர்னல் பாலிசியில் ஏதாவது நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நமக்கு நிறைய என்கொயரி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது பெனால்ட்டி போட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம், இல்லை வந்து லோ சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னாலோ இதுக்கு அடுத்ததும் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து என்கொயரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி அதிகமாக இல்லாமல் இருந்து உங்களுக்கு நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.